So welcome back to my YouTube channel. Video start பண்றதுக்கு முன்னாடி ஒரு disclaimer. I am not a SEBI registered advisor. This is not a financial advice. நான் ஷோ பண்ணுற டூல் ஜஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் டூல் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இந்த சேனல் மூலமாக வர ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதுக்குமே சேனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்காது. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் பிகினர்ஸ் எப்படி இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து இதுக்கான சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் டேஸ் வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும். ஸோ இந்த டூலுன்றது வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம் இன்ட்ரென்சிக் வேல்யூஸ் அது மூலமாக இது எப்படி ட்ராவல் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இந்த லெவல்ஸ் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஒரு மேத்தமெட்டிக் கான்செப்டில் தான் இந்த இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணது. ஓகேவா? அண்ட் இந்த கான்செப்ட்ன்றது நான் வந்து வெளியில் ரெஃபர் பண்ணி யூடியூப் இல்லைனா வந்து கோர்சஸ் இல்லைனா சிம்பிள் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இதெல்லாம் பார்த்து என்னோடய நாலேஜ் மூலமாக, எனக்கு இருக்கிற நாலேஜ் மூலமாக நான் கேதர் பண்ண நாலேஜ் மூலமாக என்னோடய கோடிங் ஸ்கில்ஸ் வச்சு நான் ஓனாக க்ரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? இது வந்து யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம். இப்போது உங்களுக்கே இந்த கான்செப்ட் புரிஞ்சால் நீங்கள் கூட இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இண்டிகேட்டரை உங்களால் கூட யாராவது கோடிங் ஸ்கில் வச்சுருந்தவங்க இல்லைனா மார்க்கெட் பற்றி டெப்த் நல்ல நாலேஜ் இருந்தால் நீங்கள் கூட இதை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணலாம். இது நான் உங்ககிட்ட வந்து கேட்க முடியாது, இது ஏன் நான் ஷோ பண்ண கான்செப்டை நீ ரீக்ரியேட் பண்ணிட்ட, இது தப்பு அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இது புரிஞ்சால் சரி. என்னென்னா, நான் வந்து உங்ககிட்ட எந்த சோர்ஸ் கூட நான் வாங்கலை. ஓகேவா? இது சொந்தமாக நான் என்னோடய கோடிங் ஸ்கில்ஸ் வச்சு நான் சொந்தமாக போட்ட இண்டிகேட்டர். ஸோ விச் மீன்ஸ் இது ஃபுல்லாக என்னோட கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க். ஓகேவா? சரி, அவ்வளோதாங்க. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து இந்த ஒரு வீடியோவே நீங்கள் இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டூல் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஃபர்தராக உங்களுக்கு எதாவது ரெஃபர் பண்ணணுன்னா இந்த ஒரு வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டூல் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் பேசிக் கான்செப்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்ட்ரி ப்ரீமியம், கரண்ட் ப்ரீமியம், டார்கெட் 2. ஓகேவா? என்ட்ரி ப்ரீமியம் லைனுக்கு மேலே கரண்ட் ப்ரீமியம் போகும்போது மார்க்கெட் மேலே அப்ரிசியேஷன் ஆகும். என்ட்ரி ப்ரீமியம் கீழே கரண்ட் ப்ரீமியம் போகும்போது மார்க்கெட் டிப்ரிசியேஷன் ஆகும். விச் மீன்ஸ் டிகே ஆகும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு வேல்யூ குறையும், ப்ரைஸ் வேல்யூ குறையும். ஓகேவா? இது வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் புரியும் இல்லை, நல்லாவே புரியும். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா புரியும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பை பண்ணணும், நீங்கள் வந்து இதை வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பேசிக் கான்செப்ட் இது தான். இப்போது இதில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு வந்து கரண்ட் ப்ரீமியம் மேலே போயிருக்கு. மேலே போகும்போது இந்த மேலே இருக்கிற இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணிடணும்னு சொல்லிடுறேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். இப்போது வந்து நீங்கள் சார்ட்டில் போகிறீங்க. சார்ட்டில் போனோடனே இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இது தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கான சார்ட்டு. நம்ம கடைசியாக தேர்ஸ்டே என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு. ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல உங்களுக்கு நியர்பை ஸ்ட்ரைக்ஸ் இருக்கா? இப்போ இதில் ரவுண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. 0 முடிகிறது தான் ரவுண்ட் வேல்யூஸ். ஸோ அதுதான் நியர்பை நமக்கு வேல்யூஸ். நமக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வேறு எதுவுமே ரெஃபர் பண்ணலாம். மார்க்கெட் சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த நியர்பை ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. இதில் ரவுண்ட் வேல்யூஸ், நியர்பை ரவுண்ட் வேல்யூஸ். இப்போ நான் காட்டுற ஸ்க்ரீனில் எது ரவுண்ட் வேல்யூஸ் நியர்பை? இது தானே 22700. ஸோ இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி அன்றைக்கி நம்ம தேர்ஸ்டேக்கு ஓப்பன் ஆகும்போது எது இருந்துச்சுன்னா 22200 நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல இதை ஹைட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்படி இருக்கும் சார்ட்டில் நீங்கள் வச்சோன்னே. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இங்கே இருக்குல்ல, இது வந்து சேம் அதே ஸ்ட்ரைக்கில் 22200 பிஇ எடுக்கணும். இப்போ இந்த பிஇ நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே போயிட்டு நிஃப்டி 22200 இப்படி டைப் பண்ணிங்கன்னா சேம் எக்ஸ்பைரி 07. இதே 07ல் பி இங்கே சி இருக்கா, இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது பி எடுக்கணும், சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும். பி எடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இப்படி வந்துடும். இப்படி வரும்போது இப்போ இருக்கிற சார்ட் மாதிரி அது வராது, வேறு மாதிரி வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பெர்சென்ட்டில் இருக்கும், அதை ரெகுலரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஸ்டில் இது லைனில் தான் காட்டும்.
இந்த லைனை நீங்கள் கேண்டிலாக மாற்றுறதுக்கு செட்டிங்கில் போய்ட்டு ஸ்டைலில் போய்ட்டு இதில் லைன் இருக்குமா, இதை வந்து கேண்டிலாக மாற்றிக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் அதை ஸ்லோவாக உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். இப்படி பண்ணி முடிச்சோன்னா இதோ இப்போ எப்படி இருக்கோ சார்ட் அதே மாதிரி அலைன் ஆகிடும். நீங்கள் யாராக வந்து இதை என்கிட்ட இதை நீங்கள் வாங்குறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சேம் இதே சார்ட்டில் ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்படி தான் வந்து இது வந்து கொண்டு வரணும் இந்த இதை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்மளோட டூல் இருக்கா, இந்த டூலில் செட்டிங்ஸில் போயிட்டு இன்புட்டில் ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கா, நம்ம காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் நியர்பை இருந்துச்சு, ஸோ அந்த ஸ்ட்ரைக் போட்டுடணும். எக்ஸ்பைரி இங்கே தெரியுதா 26/04/07, அதை அப்படியே நீங்கள் போட போகிறீங்க. ஸ்ட்ரைக் ஸ்டெப் வந்து எப்பயுமே 100 இருக்கலாம். ஓகேவா, 100 வச்சுக்கோங்க. ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்துட்டிங்களா, உங்களுக்கு இப்படி வந்து சார்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் பேசிக் வந்து இந்த டூலை வந்து செட்டிங்ஸ் அப்ளை பண்ணுறது. ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. இது பிகினர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இதுதான் பேசிக் செட்டிங். இப்போ கான்செப்ட்டுக்கு வரலாம். ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, என்ட்ரி ப்ரீமியம் இருக்குது, என்ட்ரி ப்ரீமியம் மேலே கரண்ட் ப்ரீமியம் இருக்கா, அப்போது இது ஆஃப் பண்ணுறேன். நமக்கு எது இருக்குது, இப்போ கால் தான் இருக்குது. கால் ஓப்பன் ஆகிருக்கு. எதுனா என்ட்ரி ப்ரீமியம் மேலேயே, அதுதான் கால் தான் இருக்குது. கால் ட்ராவல் ஆகி போயிட்டு கரண்ட் ப்ரீமியம் மேலே இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் மேலே போகும். ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு இந்த லெவலில் போயிட்டு ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி தான் இப்போது இதை நான் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது எப்போல்லாம் கோயின்சிட் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த இடத்துல ரியாக்ஷனில் இருந்து நமக்கு என்ட்ரி ப்ரீமியம் வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கும். என்ட்ரி ப்ரீமியமில் என்ட்ரி கிடைக்கும் போது இப்படியே ட்ராவல் ஆகி அது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ மேலே ட்ராவல் ஆகும்போது நம்ம டார்கெட்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகலாம். ஓகேவா, ஸோ இந்த டூல் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி லெவல்ஸ் அனலைஸ் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கொடுக்கும். ஓகேவா, இப்போ சப்போஸ் என்னால் இவ்வளோலாம் கேப்சர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு ஸ்ட்ரைக் ஸ்டெப் இருக்கா, அதை 50 மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நியர்பை பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கோ அவ்வளோ கீழே வந்து இது ட்ராவல் ஆகி போய் இது டச் ஆகலாம். சரியா, இல்லை எனக்கு மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் தரப்போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஆப்ஷன் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு மார்க்கெட் பற்றி நல்லா தெரியும், மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் இன்றைக்கி இருக்க போகுது, ட்ரெண்ட் மார்க்கெட்டு, ரேஞ்ச் மார்க்கெட்டு, இதெல்லாம் ஃபைன் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களால் ஃபைன் பண்ண முடியுதா பாருங்கள். இன்றைக்கி ட்ரெண்ட் மார்க்கெட்னு நினைக்கிறீங்களா, 150 அப்ளை பண்ணுறீங்களா, தெரியுதா, உங்களுக்கு லெவல் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகி அந்த ப்ரைஸில் வந்து ரியாக்ட் ஆகும். அந்த லெவல்ஸில் ரியாக்ட் ஆகுதா, அதே மாதிரி இன்னும் நல்லா போகுது, எனக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படி நினைக்கிறீங்க, ஸ்ட்ரைக் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். யூஸ்வலாக வந்து 50 கூட வச்சுக்கோங்க. 50 தான் இருக்கிறதுலே கம்மி பாயிண்ட்ஸ். நீங்கள் 50 வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க, நியர்பை பாயிண்ட்ஸ், அது ட்ராவல் ஆகி போய் தொடலாம். ஓகேவா, பேசிக்காக உங்களுக்கு ரொம்ப கம்மி பாயிண்ட்னா நீங்கள் வந்து 50 வச்சுக்கோங்க, இல்லைனா பேசிக்காக 100 வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் செட்டிங்ஸ். ஓகேவா, இதுதான் பேசிக் 100. எப்போ என்ட்ரி ப்ரீமியம் மேலே கரண்ட் ப்ரீமியம் ட்ராவல் ஆகுதோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகி அந்த லெவல்ஸை, அதாவது டார்கெட் லெவல்ஸை தொடலாம். இதுதான் வந்து இந்த இப்போ இண்டிகேட்டருக்கான பேசிக் கான்செப்ட், மேத்தமெட்டிக்கல் கான்செப்டோட இந்த லெவல்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி ப்ரீவியஸாக ஒரு 5 டேஸ்க்கான சார்ட்டை நம்ம எப்படி வந்து இது ஒர்க் ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ அது பார்த்தீங்கன்னா 25 மார்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரீமியம் லைனு கரண்ட் ப்ரீமியம் லைன் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இது நல்லா ஒர்க்கு ஆகலாம். ஸோ என்னால் கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. ஓகேவா, எதுக்குமே வந்து மார்க்கெட் வந்து யார் சொல்கிற மாதிரியும் மார்க்கெட் நடந்தால் மார்க்கெட்டுக்கு வேல்யூ கிடையாது. மார்க்கெட் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நடந்துட்டா எல்லாருமே பணக்காரங்க ஆகிடலாமா, இது ஜஸ்ட்டு நம்மளோட பேசிக் எப்படி சொல்கிறேன், நம்மளோட அனலைசிஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டீப் அனலைசிஸ் இருக்கணும். மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் இதெல்லாம் தெரியாமல் இறங்கக்கூடாது. இறங்குனீங்கன்னா ஜீரோவில் தான் முடியும். ஓகேவா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரீமியம் மேலே கரண்ட் ப்ரீமியம் ட்ராவல் ஆகும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகி ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல் கிட்ட ரீச் ஆகிருக்கு. ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு வந்து இது ரெஃபர் பண்ணோன்னா இது அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 25ஆந்தேதிக்கு என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு, இது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். இந்த இடத்துல சார்ட்டில் இப்படி தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, 27க்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 27லேயும் சேம், இங்கேயும் அதே மாதிரி என்ட்ரி ப்ரீமியம் மேலே போகும்போது
27 மேலே என்ட்ரி ப்ரீமியம் மேலே போகும்போது டார்கெட்ஸ் போய் அச்சீவ் ஆயிருக்கா 30ல் இப்போ பாருங்கள் 30 பாருங்கள் கிளியராக தெரியுது. என்ட்ரி ப்ரீமியம் கீழே டிப்ரிசியேஷன் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் டிகே ஆகிருக்கு. அன்றைக்கி மார்க்கெட் டிகே ஆகுது. சரியா, டிகே ஆகும்போது என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து அப்படியே கரையுது. ரெண்டு சைட்லேயுமே கரைஞ்சிருக்கு. பட் அதுலேயுமே நமக்கு என்ட்ரி ப்ரீமியம் வந்து நம்மளோட லெவல்ஸில் போயிட்டு இந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. சரியா, ஸோ இந்த மாதிரி டைமில் நல்ல ஒரு அனலைஸ், உங்களுக்குன்னு நல்ல ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா, கான்செப்ட்ஸ் டெவலப் பண்ணுங்கள், உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணுங்கள். அது கூட நம்மளோட இந்த டூல் வந்து மேட்ச் ஆகுதா, கோயின்சிட் ஆகுதான்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது எப்பயுமே ட்ரேட் எடுக்கணும்னு பார்க்காதீங்க, நல்லா வந்து அனலைஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. அந்த இடத்துல ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றது நீங்கள் தான். உங்கள் கெஸ்ஸிங் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஓகேவா, கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகும் உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களோட அனலைஸ் ஒர்க் ஆகுதுன்னா அந்த இடத்துல இந்த டூல் வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகுது, ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு ரிவர்சல் ஆகும் தெரியும், இங்கேருந்து மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சு நீங்கள் எடுக்கலாம். மார்க்கெட் போய் அந்த லெவல்ஸை தொடலாம். ஓகேவா, இப்போது அதே மாதிரி இது வந்து டிகே ஆகுதா, அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து குறைக்கிறாங்க, பிஇ சைடில் அப்படி ஃபுல்லாக கரைக்கிறாங்க. சரியா, அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நீங்கள் ஸ்மால் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். இப்போ பிஇ நம்ம மார்க்கெட்டு இறங்குது, ப்ரீமியம் டிகே ஆகும்போது தெரியுது. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு சின்ன என்ட்ரி எடுத்து ஸ்மால் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், அதை கேப்சர் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களோட ஓன் அனலைசிஸ் மூலமாக தான் நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏப்ரல் 1 இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இங்கே பாருங்கள் என்ட்ரி ப்ரீமியம் மேலே போகும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் மூவ் ஆகி இந்த லெவல்ஸை வந்து டச் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்போது இந்த லெவல்ஸ் போய் தொடலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட். 2 ஏப்ரல். ஸோ 2 ஏப்ரல்லையும் இதே மாதிரி ஆயிருக்கு. எப்படின்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த டைமில் இங்கே பாருங்கள், இதை நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணது. அந்த டைமில் நமக்கு காலையிலேயே வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி கரண்ட் ப்ரீமியம் ப்ரைஸ் மேலே இருந்துச்சு. அப்போ போய்ட்டு ஈஸியாக இப்படி போய் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த டார்கெட் பொசிஷனை கேப்சர் ஆச்சு. சரியா, அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஏற ஆரம்பிச்ச மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே ஏறி நமக்கு டார்கெட் ப்ரீமியம் எங்கேயோ போயிடுச்சு. அப்படியே லைனாக ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சிச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் 2 வரைக்கும் அச்சீவ் ஆனதை அன்றைக்கி போஸ்ட் பண்ணிருப்பேன். இது ஒரு நாளும் நீங்கள் வந்து உங்கள் சார்ட்டில் போய்ட்டு நீங்களே வெரிஃபை பண்ணுங்கள் மேனுவலாக. ஓகேவா, இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இது போட்டது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதுக்கான அடிஷ்னல் சப்போர்ட்டாக இன்னொரு டூல் வந்து நான் என்னோட நாலேஜ் மூலமாக நான் நோட்டீஸ் பண்ணதை இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, என்னென்னா இப்போ இங்கே பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, இப்போ ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு இங்கே போய் இங்கே வந்து இந்த டார்கெட் வந்து தொட்டிருக்கு. ஓகேவா, இதை நம்ம இப்போ பாருங்கள், இப்போது இன்னொரு டூல் இருக்குது. ஓகேவா, அது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ பேஸ் பண்ணி மூவ் ஆகிற டூல். இது வந்து ஒரு கான்செப்ட்ஸு நான் லேர்ன் பண்ண கான்செப்ட். அதை நான் என்னோடய ஓன் கோடிங் ஸ்கில்ஸ்னால நான் ரீக்ரியேட் பண்ணி என்னோடய நாலேஜ் மூலமாக போட்டிருக்கேன். சரியா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆன உடனே சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்விங்கு. கரெக்டாக 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே. அதாவது ஒரு கேண்டில் இப்படி போகுது, அடுத்த கேண்டில் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும், அதுதான் ஒரு ஸ்விங்கு. அதேமாரி இப்படி ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும், ரெட்டில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து க்ரீன் கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகும். கரெக்டாக, இது ஒரு ஸ்விங்கு. சரியா, இது வந்து ஹை. இதுலேயே இந்த ரெண்டுத்தில் எது லோன் பார்த்துக்கோங்க, அதுதான் இருக்குதுலேயே லோ. சரியா, இதுக்கு பேர் தான் ஸ்பாட் ஹை ஸ்பாட் லோ சொல்லுவாங்க. இதே சேம் ஆப்போசிட்டு இப்போ இங்கே க்ரீன் ஓப்பன் ஆகுது, இங்கே ஒரு ரெட் இங்கே ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ஸ்விங்கு. கரெக்டாக, இதில் எது ஹை, ஸ்பாட் ஹை ஸ்பாட் லோ, இதெல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் வந்து லைவ்லேயே என்ன பண்ணுறீங்க, இந்த இண்டிகேட்டர் போயிட்டு ஸ்பாட் ஹை, அதாவது இது நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், இந்த மார்க்கெட்டுக்கு ஓப்பனிங்கோட 5 மினிட்ஸோட அந்த ஸ்விங்கில் எனக்கு ஸ்பாட் ஹை கிடச்சது இந்த வேல்யூ, ஸ்பாட் லோ கிடச்சது இந்த வேல்யூ. ஓகேவா, இப்போது இதை நான் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் இப்படி ஆஃப் பண்ணால் போயிடும், ஆன் பண்ணுறேன். எனக்கு கால் இருக்கிற இடத்துல கால் வச்சு அதே ஸ்ட்ரைக் இங்கே 22330 அது வந்துச்சா. நம்ம இதை அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இண்டிகேட் ஆகிடும், கால் இன் ஐடிஎம் புட் இன்ட்டு ஐடிஎம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்ம தேட வேண்டிய வேலை இல்லை, டைரெக்டாக போயிட்டு சார்ட்டு போகிறீங்க,
22300 எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சார்ட் ஓப்பன் ஆக போகுது. இதே மாதிரி இன்னொரு லேஅவுட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல புட்டுக்கான இது ஓப்பன் பண்ணி வச்சிட போகிறீங்க. ஓகேவா? லெவல்ஸு இப்போ இங்கே போகிறீங்க, செட்டிங்கில் போகிறீங்க, கால் இருக்கா, இதை நான் புட்டு மாட்டுறேன். சார்ட்டை பாருங்கள், மாறிச்சா? மறுபடியும் புட்டு வைக்கிறேன், லெவல்ஸ் மாறிச்சா? ஸோ புட்டுக்கு ஒரு லெவல் வரும், காலுக்கு ஒரு லெவல் வரும். ஸோ இதில் என்ன ஆகும்னா, சாரி ஒரு நிமிஷம், இப்போ என்னன்னா ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த டூல்ஸுக்கான இது என்னென்னா, நான் வந்து அடிஷ்னலாக நிறைய ஆட் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி வந்துடும். ரெண்டாவது, இந்த இஎம்ஐ அலைன்மெண்ட்டோட நமக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் நல்லா வந்து ஒரு இது கிடைக்கும், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மூணாவது, ஸ்ட்ராங் சைட் அப்படின்னு சொல்லி இதுலேயே டிஸ்பிளே ஆகிடும். அதாவது அந்த டைமில் மார்க்கெட்டில் என்ன ரியாக்ட் ஆகுதோ அது பேஸ் பண்ணி இதுவே கேல்குலேட் பண்ணிக்கும். இந்த இண்டிகேட்டரே கேல்குலேட் பண்ணி நமக்கு எந்த சைடில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஷோ ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் புட் எடுக்க போகிறீங்கன்னா இதில் புட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நீங்கள் புட் சைடில் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக எடுக்கலாம். அதே மாதிரி மொமெண்டம் எதில் நல்லா ஃபாஸ்ட் மூவ் இருக்கணும் இதுவே வந்து டிஃபைட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கா, ஓப்பன் ஆகலாம். நம்ம இந்த சார்ட்டில் பார்த்தோமா, இங்கே இதுதான் இது ஓப்பன் ஆகி இங்கே தெரியுதா, இது போய் இந்த லெவல் வந்து டச் ஆகிருக்கா. அதே மாதிரி இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சுக்கலாம். பாருங்க, இது போய் இது டச் ஆகும்போதும் இது போய் இது டச் ஆகும்போதும் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரே லெவலாக உங்களுக்கு தெரியுதா, அது போய் தொடலாம் அப்படின்ற வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் இங்கேருந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. சரியா? எல்லாம் ஒரு பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ இங்கே உங்களுக்கு வந்து என்ட்ரி இங்கே நீங்கள் இங்கே இல்லை, இங்கே கூட எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து இங்கே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போகிறீங்க, இங்கே தெரியுதா 1129. இதே 1129ல் நமக்கு வந்து இங்கே பாருங்கள், அதாவது இங்கேருந்து நம்ம என்ட்ரி ப்ரீமியம் மூலமாக என்ட்ரி கிடச்சிருக்கு. கரெக்டாக? இந்த என்ட்ரி ப்ரீமியம்லேருந்து நம்ம இதை வந்து பேஸாக எடுத்துக்கிட்டு இங்கே நமக்கு இஎம்ஐ அலைன்மெண்ட் ஆகி ட்ராவல் ஆகுது. இந்த லெவல் போய் இங்கே டச் ஆகுதும் போதும் இங்கே இருந்து போய் இது டச் ஆகுதும் மேட்ச் ஆகுதா? ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். நமக்கு ட்ராவல் ஆகி போய் இங்கெல்லாம் என்ட்ரி ஆகிருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலான்னு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுருப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஸோ இது கூட உங்களை ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ணி எதுலையா ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் தான் டிஃபைட் பண்ணணும். நான் இப்போயும் சொல்கிறேன், இந்த இண்டிகேட்டர் ஏதாவது இந்த டூலை வச்சு இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் வந்து ஆக்ஷன் வந்து எப்படி ரியாக்ட் ஆகி உங்களுக்கு லெவல்ஸ் எப்படி அச்சீவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இதை வந்து உங்களோட கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ரிலேட் பண்ணி நீங்கள் தான் ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேவா? இந்த கான்செப்டை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கான்செப்டில் மெர்ஜ் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த புரிஞ்சுதா? இப்போ இங்கே வந்து உங்களுக்கு எப்படி கேப்சர் ஆச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஈஸியாக எடுக்கலாம். இந்த டைமில் இங்கே என்ட்ரி ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து நமக்கு காலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே காட்டிடும். ப்ளஸ் இதுவும் ஃபாஸ்ட் மூமெண்ட் இதில் தான் வருது அப்படின்னு சொல்லி இதுவே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது ஆல்ரெடி டபுள் கன்ஃபர்மேஷன், இது 3வது கன்ஃபர்மேஷன், 4வது கன்ஃபர்மேஷன், 4 கன்ஃபர்மேஷன் வருது. இந்த இடத்துல ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டூலாக எடுத்துகிட்டு உங்கள் கான்செப்டோட அலைன் ஆச்சுன்னா ஈஸியாக இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போது என்னென்னா, ஸோ இதுதான் வந்து பேசிக். இதுக்கப்புறம் வேறு இண்டிகேட்டர் எதுவும் கிடையாது, வேறு டூல் எதுவுமே கிடையாது. இதுதான் என்னோடய நாலேஜ் ஷேரிங். இதுக்கு மேலே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதாவது இந்த அலைன்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும், இதுக்கான டூல்ஸ் தான் வந்து இதுக்கு மேலே உங்கள் கான்செப்டை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் கேப்சர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த டூலை வந்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க என்கிட்ட வாங்கினவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்போது இந்த டூலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இப்போ நான் வந்து அக்சஸ் கொடுத்துருவேன்.
என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த டூலுக்கான ஆக்சஸ் கேட்டவங்க ஆல்ரெடி என்கிட்ட வாங்கினவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே இது கொடுத்துருவேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தா, நமக்கு ஃப்ரீ ட்ரையல் வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க சரியா. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தான் வந்து பர்டிகுலராக இந்த வீடியோவே எடுத்தது. பட் வந்து சில பிகினர்ஸ்க்காக இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ் வீடியோவாக நான் போடுறேன் ஓகேவா. கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரெஷ் வீடியோ. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக மெயில் பண்ணி கேளுங்க. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ட்ரையல் கேட்ட எல்லாருமே வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய மெயிலில். உங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து இவங்க ஆல்ரெடி அதாவது என்கிட்ட இந்த டூல் கேட்டு வாங்கினவங்களுக்கு நான் வந்து இது கொடுக்கணும்ல, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் இவங்க யூஸ் பண்ணட்டும். அதே மாதிரி இந்த டூல் வந்து நான் 1 மந்த்துக்கு மட்டும்தான் நான் எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுப்பேன் சரியா. ஏன்னா 1 இயர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 1 இயர் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களோட உங்களோட எப்படி சொல்கிறது, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி இது வாங்குகிற அந்த காசு வேஸ்ட்டு சரியா. வேஸ்ட் ஆகிடும். அதாவது உங்களால் வந்து 1 மந்தில் இது சஸ்டெயின் பண்ணி இது ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஓகேவா. நீங்கள் அனலைஸ் பண்ணி என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நினச்சா மட்டும்தான் அடுத்த மாதம் நீங்கள் வந்து திருப்பி என்கிட்ட கேட்கணும். இல்லைன்னா வாங்காதீங்க சரியா. நான் 1 இயர் கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது, நான் வந்து 1 மந்த்து ஷேர் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் தான் வந்து ட்ரேடிங் வியூவிலே நானே வாங்கியிருக்கேன். நீங்கள் கேட்டாலும் என்னால் 1 இயர் கொடுக்க முடியாது. ஸோ என்னால் 1 மந்த்து தான் இப்போதைக்கு நான் கொடுக்க முடியும். ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் சரியா. ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஆப்ஷன் பற்றி தெரியாமல் வாங்காதீங்க. அதாவது ஆப்ஷனில் ஹெவி ரிஸ்க் இருக்குது சரியா. ஆப்ஷன் பற்றி தெரியாமல் யாருமே வாங்காதீங்க. இது வந்து எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் ஆல்ரெடி கான்செப்ட் வச்சுருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த டூல் யூஸ் பண்ணால் சப்போர்ட்டிங் டூலாக நான் யூஸ் பண்ணி என்னால் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா. அதுவும் இன்னொன்றும் சொல்கிறேன், என்கிட்ட வாங்கின உடனே காசு போட்டு யாருமே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க சரியா. என்னோடய அட்வைஸ் அதுதான். ஜஸ்ட் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள், அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ட்ரேடிங்கில் முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணணும். நம்ம இந்த டூலுக்கு வந்து அது அடாப்ட் ஆகுதா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா, அதில் இதை வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு 3 நாள் இல்லை 1 வாரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, நெக்ஸ்ட்டு கம்மியான அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சரியா. இதுதான் என்னோடய அட்வைஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ட்ரையல் கேட்குறவங்களுக்கு இப்போ தர மாட்டேன், இப்போ தரல. அதாவது உங்கள் எல்லாருமே என்கிட்ட யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் கேட்டீங்க, அவ்வளோ பேருமே நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணியிருப்பேன் நான் கண்டிப்பாக தருவேன்னு. ஸோ இவங்க என்கிட்ட வாங்கினவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களுக்குலாம் வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லை 1.5 வாரத்தில் உங்களுக்கு ஒரு 3 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி அதுக்கு செப்பரேட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஆனால் கண்டிப்பாக ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பேன் ஓகேவா. ஏன்னா டூல் வந்து ஃபஸ்ட்டு ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாருமே என்கிட்ட என்ன சொல்கிறீங்க, டூல் கொடுங்க, ஃப்ரீ ட்ரையல் கொடுங்க, அது ஒர்க் ஆச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படி சொல்கிறீங்க. கரெக்ட், நான் தப்பே சொல்லலை. ஏன்னா ப்ராஃபிட் பார்த்தா தான், ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் தான் நமக்கே அது வாங்கணும்னு தோணும் கரெக்டாக. சரி, அதுக்கு தான் இது பர்டிகுலராக இதுக்காக தான் வந்து நான் பில்ட் பண்ணதில்லை. சும்மா ஒரு கான்செப்ட்ஸ் பார்த்து என்னோடய டெக்னிக்கல் நாலேஜ் மூலமாக கோடிங் வச்சு இது நான் ஒன்று க்ரியேட் பண்ணது. இது ஷேர் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு. இது யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம் சரியா. பேசிக் நாலேஜ் உங்களுக்கே இருந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக கோடிங் ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் கூட இது க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை. இது எனக்கு செப்பரேட்டாக நான் க்ரியேட் பண்ணி நான் இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டதுனால தான் இது நான் வந்து உங்களுக்கு சில பேருக்கு எனக்கு என்ன தோணுதோ அந்த ப்ரைஸில் வந்து சில பேருக்கு நான் வந்து கொடுக்குறேன் சரியா. வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அதுதாங்க ஃப்ரீ ட்ரையல் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் 1 வீக் இல்லை 1.5 வீக்ஸில் கண்டிப்பாக தருவேன் ஓகேவா. ஆல்ரெடி எனக்கிட்ட ஃப்ரீ ட்ரையல் கேட்டவங்க எல்லாருமே வந்து நான் பிங்க் பண்ணி வச்சுருக்கேன்.
இதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்கா ஃப்ரீ ட்ரையல் வேணும்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அவங்களையும் நான் பின் பண்ணி வச்சுட்டு ட்ரையல் அதாவது அந்த ட்ரையலுக்கான ஆக்சஸ் கிவ் அவேன்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ போடும்போது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பின் பண்ண எல்லாருக்குமே வந்து ட்ரையல் ஆக்சஸ் கொடுத்துருவேன். எக்ஸ்பைரேஷன் டேன்னு ஒன்று அக்சஸ் கொடுக்கும்போது இருக்கும், அதை வச்சு நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஸோ அந்த டேஸ்லேருந்து 3 days இல்லை 1 week வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ், பை. ஒன் மோர் திங் என்னென்னா வந்து நான் இப்போது ஃப்ரீ ட்ரையல் கொடுக்கும் போதும் 2 டூலுமே சேர்த்து தான் கொடுப்பேன். இது ஒன்று மட்டும் கொடுக்கல, இந்த டூல் சேர்த்து கொடுத்துருவேன் உங்களுக்கு அக்சஸ்ஸு. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணி உங்களால் எதாவது கேப்சர் பண்ண முடியுதா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சொல்லணும் என்கிட்ட. உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு எதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் கம்பைன் பண்ணி இது ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக என்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. தேங்க்ஸ், பை.